அன்பானவர்களே, மறுபடியுமாக இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் நடாத்தும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பேரானந்தம் அடைகின்றேன். இதுவரை எங்களை பாதுகாத்து அற்புதமாகவும் அன்பு வழிப்படுத்தி நடத்தி வந்த தேவன் இன்றைய நாளிலும் கூட தம்முடைய பிரசங்கத்தினூடாக உங்களோடு பேசி இடைப்பட வேண்டும் என்று வேண்டி அவரிடத்தில் ஜெபித்து நிற்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். உந்தன் அன்பை நான் பாட இந்த நாயுள் போதாது, நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதி சொல்லி முடியாது. உந்தன் அன்பை நான் பாட இந்த நாயுள் போதாதே, நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதி சொல்லி முடியாதே. என்ன செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே, என்ன செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே. உயிர் என்னில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே. உயிர் என்னில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே. உந்தன் அன்பை நான் பாட எந்த நாயுள் போதாதே. கண்ணீரை களிப்பாக்கும் அன்பு தேவன் நீரே, என் வாழ்வை மதுரமாக்கி தரும் அன்பின் மீட்பர் நீரே. கண்ணீரை களிப்பாக்கும் அன்பு தெய்வம் நீரே, மண்ணுயிர்க்கெல்லாம் ஜீவன் தரும் அன்பின் மீட்பர் நீரே. வாழ்வில் இனிமை தந்தீர் இயேசுவே, துதி சொல்லி வருவேன் இயேசுவே. வாழ்வில் இனிமை தந்தீர் இயேசுவே, துதி சொல்லி வருவேன் இயேசுவே. உந்தன் அன்பை நான் பாட எந்த நாயுள் போதாதே, நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதி சொல்லி முடியாது. மண்ணுயிர்க்கெல்லாம் ஜீவன் தரும் உயிர் மாற்றம் என்றும் நீரே. என்னை தேடி வந்து மீட்டெடுத்த அன்பு தெய்வம் நீரே, மண்ணுயிர்க்கெல்லாம் ஜீவன் தரும் உயிர் மாற்றம் என்றும் நீரே. உயிரில் உள்ளிருந்தே உருவாக்கும் அன்பின் தேவன் நீரே, எனக்கு ஊழியம் தந்தீர் இயேசுவே, துதி சொல்லி வருவேன் இயேசுவே. எனக்கு ஊழியம் தந்தீர் இயேசுவே, துதி சொல்லி வருவேன் இயேசுவே. உந்தன் அன்பை நான் பாட எந்த நாயுள் போதாதே, நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதி சொல்லி முடியாதே. என்ன
செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே, என்ன செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே. உயிரெனில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே, உயிரெனில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே. ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் ஆயுள் போதாதே நீர் செய்தவைகளை சொல்லி துதி செய்ய வல்லமை நிறைந்த தேவனாக, வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ள தேவனாக, ஆண்டவரே அன்பு வழிப்படுத்தி இம்மட்டிலும் ஜீவன் தந்த தேவனாக, இன்றைக்கும் ரட்சிப்பின் வழியை காட்டி ஆண்டவரே கரம் பிடித்து அழைத்து செல்லும் தேவனாக, இன்று வரையிலே நீர் எங்களை தூக்கி சுமக்கும் ஒரு தகப்பனாக இருந்தங்களை வழி நடத்தி கொண்டு செல்லுகிறீரே தேவா. எப்படியப்பா உம்முடைய துதிகளை சொல்லி ஆற முடியும்? ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய முடியும் தேவனே? உயிருள்ள நாள் வரையிலும் உமக்கு துதி சொல்லி உம்மை போற்றி உம்மை துதித்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்த நீர் இந்த வேளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீங்கள் யார் யாரை மீட்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீர்களோ ராஜா, உம்முடைய ஜீவனுள்ள வசனத்தினாலே இவர்களை மீட்டெடுத்து விட்டீர் என்று நான் விசுவாசித்து உம்முடைய பாதத்தில நீர் கொடுக்கிற வசனங்களை கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அது 100 100 கத்தாவே அநேகரை மீட்டுக் கொண்டது என்று சொல்லி விசுவாசித்து நன்றியோடு துதி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் அன்பு தகப்பனே, ஆமீன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் உங்கள் முன்னிலையிலே வைக்க எடுத்துக்கொண்ட மகுட வார்த்தை, நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் அடிமைகள் அல்ல. நாங்கள் அடிமைகள் அல்ல என்று சொல்லும் போது, அடிமைகள் என்றால் யார் என்று நாங்கள் பார்ப்போமானால், அடிமைகள், ஒரு அடிமை தன் சுதந்திரத்தை இழந்தவன். எல்லா விதத்திலும் சுதந்திரத்தை இழந்த ஒருவன் அடிமையாக இருக்கின்றான். இந்த வழியிலே தன் சுதந்திரத்தை இழந்து எதற்குள்ளே அவன் தன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறான் என்பால் அதற்கு அவன் அடிமையாக இருக்கின்றான். ஒரு அடிமையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் அவனுக்கு வீடு இருக்க முடியாது, அவனுக்கு உறவு இருக்க முடியாது, அவனுக்கு அங்கே ஒரு பற்று பாசம் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமையிலே ஒன்றுக்குள்ளே தன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறான். யார் ஒரு அடிமையை ஒருவன் ஒரு வியாபாரமாக அவனை யார் விலை கொடுத்து வாங்குகிறார்களோ அவனுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான், அவனுக்கு அவன் கீழ்ப்பட்டவனாக இருக்கிறான். ஒரு எஜமான் ஒரு அடிமையை வேண்டுகின்றான், அந்த அடிமை அந்த எஜமானுக்கு தான் சொந்தம். எனவே அந்த எஜமான் ஒருவன் தான் அந்த அடிமைக்கு உறவாக இருக்க முடியும், அன்பாக இருக்க முடியும், எல்லாமே அவனாகத்தான் இருக்க முடியும். எனவே ஒருவன் எதற்கு தன்னை முதன்மையாக கொடுத்து தன்னை தாழ்த்துகிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கின்றான். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்குள்ளே நாங்கள் எங்களை அடிமைப்படுத்தி இருக்கின்றோம். சிலர் பணத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், சிலர் நேரத்தை கொடுக்க முடியாதபடி தங்களுடைய வேலைக்குள்ளே அடிமையாக இருக்கிறார்கள், சிலர் அழகுக்குள்ளே அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், சிலர் வேசித்தனத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், சிலர் குடிக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே எது எதற்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அதற்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, நாங்கள் எவருக்குமே அடிமைகள் இல்லை. அல்லேலூயா. ஏனெனில் சகல அடிமைத்தனத்தையும் நம் தேவன் நமக்கு சிலுவையிலே விடுதலைப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. நாங்கள் எவருக்குமே அடிமைகள் அல்ல. எனவே நாங்கள் இந்த நோக்கத்தோடு லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18-19 வரையான வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோமா?
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு விசுவாசத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சுரைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அன்பானவர்களே, இந்த வார்த்தையானது, இந்த 2 வசனங்களானது, தேவன் இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனாக வந்து அவர் தேவாலயத்திலே அங்கே முதல் பிரசங்கம் ஆற்ற அந்த பிரசங்க மேடையிலே போய் நின்ற வேளையிலே அவருடைய கரத்திலே அங்கே ஏசாயா தீர்க்கரின் சுருள் அங்கே கொடுக்கப்பட்டதாகவும் அந்த 17வது வசனம் அப்படித்தான் சொல்லப்படுகின்றது. கொடுக்கப்பட்ட வேளையிலே அவர் இந்த வசனத்தை வாசிக்கின்றார். இந்த வசனம் நமக்கு என்னத்தை சொல்லுகின்றது? தேவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? தேவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றால், அங்கே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையான வசனங்களை நாங்கள் பார்ப்போமானால் அதிலே 8 காரியங்களை தேவன் எதற்காக வந்தார் என்று 8 காரியங்களை குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 6 காரியங்களை தேவன் இந்த இடத்திலே நிறைவேற்ற வந்தேன் என்பதை தன்னுடைய வாயினாலே, அதாவது ஓலெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கடந்து போனவர்களுக்கு தெரியும், என்ன வாக்குத்தத்தமும் அதன் நிறைவேறலும் என்று சொல்லி ஒரு பாடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டிலே அங்கே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவின் ஊடாக நிறைவேற்றப்படுகின்றன. அதை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று சொல்லி இயேசு அங்கே வாசித்த அந்த சுருளை கொடுத்து அந்த இடத்தை வாசித்ததை கொடுத்தார். இதிலே நாங்கள் பார்ப்போமானால் 6 வித காரியங்களை இங்கே லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்க கேட்டோம். அதிலே 6வது காரியம் என்னவாக இருக்கின்றது என்றால், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். பல 5 காரியங்கள் முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளிலும் இந்த கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரகடனப்படுத்த வந்தேன் என்று சொல்லி இயேசு வாசித்தார். எனவே அந்த கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்றால் என்ன? அந்த கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படியானால் அந்த கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்ன என்பதை 25ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரையான வசனங்கள் இவ்வனமாக சொல்லுகின்றது. அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. 7 ஓய்வு வருஷங்களை உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அப்பொழுது என்ன நடக்கின்றது? 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாம். பாருங்கள், எங்களுக்கு கணக்கிலே நாங்கள் மட்டு என்பது அறிந்து வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்றது. 7 தர 7 49 வருஷங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா! 7ஆம் மாதம் 10ஆம் திகதியிலே எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். உங்கள் தேசம் எங்கும் எல்லா இடங்களிலும் அந்த எக்கால சத்தம் தொனிக்க வேண்டும். இன்றைய நாளிலும் கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கூட விழிப்பாக இருக்க வேண்டிய நாட்கள். அன்று எக்கால சத்தம் ஊதி முடிந்தாயிட்டது. அது நிழலுள்ள காரியம். பழைய ஏற்பாடான இன்று வாசித்துக் கொண்டிருக்கும் காரியம் நிழலுள்ள காரியம். இன்றைக்கு நிஜமாக தேவன் நமக்குள்ளே வந்து தன்னுடைய காரியங்களை செய்து முடித்து 2010 ஆண்டுகள் நிறைவேறி முடிந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே எப்பொழுதும் மத்திய ஆகாயத்திலே எக்கால சத்தம் ஒழிக்கும் என்று நானும் நீங்களும் எதிர்பார்த்து விழித்து காத்திருக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். ஆனால் அன்றை ஒரு அடிமையானவன் விடுதலையாக வேண்டுமானால், அன்று தன்னுடைய காணி ஆட்சியை ஒருவனுக்குள்ளே அடிமைப்படுத்தி ஈடுபடுத்தி அதை மீட்க முடியாதபடிக்கு இருக்கிற ஒருவன், கஷ்டத்திலே உழன்று கொண்டிருக்கிற ஒருவன் தன் காணி மீட்சியை மீட்க வேண்டுமானால், அன்று தன்னுடைய பிள்ளையை அடிமையாக கொடுத்து அந்த பிள்ளையை மீட்க முடியாதபடிக்கு கைவிட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒருவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? இந்த 7 தர 7 49வது வருடம் 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எப்பொழுது கால